ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு அரை கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இது கருகிடாமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இது நல்லா வாசனை வரும், அதே நேரத்தில் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன், அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு அரை கப் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுக்கணும். எல்லா பொருளுமே நல்லா வறுத்தாதான் இட்லி பொடி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதுவும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுறேன். இதில் ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை மாதிரி எல்லாமே வறுத்து செய்யும்போது இட்லி பொடி ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதையும் வறுத்தாச்சு, வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். ஒரு 1/4 கப் எள்ளு எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளோ இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தாச்சு. இதுவும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். இதே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு முறை எள்ளு சேர்த்து வறுத்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது காரம் அடங்கிடும். ஒரு கப் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதுமாதிரி உடச்சி பார்க்கும்போது நல்லா உடைய வரணும். இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன். இப்போ எல்லாமே வறுத்து ஆற வச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தனியாகவே ஃபஸ்ட்டு வரமிளகாய் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தோடு சேர்த்து அரைக்கும் போது வரமிளகாய் சரியாக அரைப்படாது. ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி இட்லி பொடி செய்து பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இது பொதுவாக தோசை இட்லிக்கு எல்லாமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே இந்த மாதிரி இட்லி பொடி தூவியும் சாப்பிட்லாம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இது எனக்கு மிக்சி ஜாரில் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் லைட்டாக அகப்படும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.